இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. தொடர்ந்து இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நியமன முறையில் உரிய பிரதிநிதித்துவம் வழங்கும் சட்ட முன்வடிவு சட்டப்பேரவையில் அறிமுகம் செய்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளின் குரல் ஓங்கி ஒலிக்கும். தேர்தலில் போட்டியிடாமல் நியமன முறையில் மாற்றுத்திறனாளிகள் தேர்வு செய்யப்படுவர் என்றும் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. கூட்டணி அரசு அமைப்பதாக அமித்ஷா கூறவில்லை, கூட்டணி ஆட்சி என்றுதான் கூறியுள்ளார். அமித்ஷா பேச்சு குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விளக்கம். கூட்டணி அரசுன்னு சொல்லவே இல்லை, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஏதோ வித்தியெல்லாம் காட்டுறீங்க. தயவு செய்து இந்த வித்தியெல்லாம் விட்டுருங்க. கூட்டணி அரசு அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சி அமைக்கும். டெல்லிக்கு மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு என்னுடைய பெயரை சொல்லி சொன்னார். இதுல தான் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியதானே. திமுகவுக்கு எதிரான வாக்குகள் சிதறிவிடக் கூடாது என்பதற்காகவே பாஜகவுடன் கூட்டணி என எடப்பாடி பழனிசாமி விளக்கம். பாஜகவுடன் கூட்டணி வைத்ததால் திமுகவுக்கு பயம் வந்துவிட்டது என்றும் பேச்சு. சிதறுகின்ற வாக்குகள் எல்லாம் ஒன்றாக சேர்த்து எதிரிகளை வீழ்த்த வேண்டும். அப்படி இந்த ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழக கட்சி வீழ்த்த வேண்டும், இந்த ஆட்சியிலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்ற கருத்து உள்ள கட்சிகள் எல்லாம் ஒன்றாக இணைத்து நாங்கள் தேர்தலில் போட்டியிடுவதற்கு நாங்கள் முயற்சி செய்தோம். அந்த முயற்சி முதற்கட்டமாக பாரதிய ஜனதா கட்சி எங்களோடு இணைந்திருக்கிறது. ஆகவே நாங்கள் கூட்டணி அமைச்சா உங்களுக்கு என்ன கஷ்டமா இருக்குது, உங்களுக்கு என்ன எரிச்சல் படுறீங்க? நாங்கள் யாரோட வேணாலும் கூட்டணி வைப்போம், அது எங்களுடைய இஷ்டம். நீ இவரோட கூட்டணி வச்சா வர மாட்டீங்க, அவரோட கூட்டணி வச்ச மாட்டீங்க. நீங்க சொல்ல அதுக்கு உங்களுக்கு தகுதி இல்லை, அருகதி இல்லை. கடந்த காலங்களிலும் மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சியில் இருந்தபோது மாநில சுயாட்சி தீர்மானத்தை திமுகவினர் கொண்டு வராதது ஏன்? முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சரமாரி கேள்வி. 16 ஆண்டு காலம் மத்தியிலே ஆட்சி அதிகாரத்தில் இருந்தது திமுக. இந்த 16 ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற பொழுது அப்பொழுது திமுக இந்த மாநில சுயாட்சியை சட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டிருந்தால் இந்த பிரச்சனை எழுந்திருக்காது. ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் போதெல்லாம் இதை கொண்டாடல. ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத போது வேறொரு மீது பழி சுமத்துவதற்காக நேற்றைய தினம் இந்த 110 மாநில சுயாட்சி பற்றி இன்றைக்கு வெளியிட்டிருக்கார். சட்டத்துறை அமைச்சர் ரகுபதியை அடையாளம் காட்டியது அண்ணா திமுக. தன்னுடைய சுயலாபத்திற்காக தற்போது அடிமையாக செயல்படும் ரகுபதி ஒரு பச்சோந்தி என்றும் எடப்பாடி பழனிசாமி சாடல். அண்ணா திமுக தான் கட்சி தான் அன்றைய இதெல்லாம் பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினரோடு அமைச்சரை அமைக்கப்பட்டு அதில் இடம்பெற்றவர் திரு ரகுபதி அவர்கள். அதையெல்லாம் மறந்து தன்னுடைய சுய லாபத்திற்காக அடிமையா போய் அடிமை வேலை செஞ்சுட்டு இருக்காரு. ஏன் நீ மந்திரியா இருக்கும்போது செய்யப்படாத? மாநில சுயாட்சி உங்களுக்கு தெரியலையா? இப்பதான் அண்ணா திமுக அக்கறை இல்லையா? எப்படி கண்டுபிடிச்சிட்ட? பச்சோந்தி இப்படி எல்லாம் நாட்டில் எப்படி மக்கள் இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. அமைச்சர்கள் பொன்முடி, செந்தில் பாலாஜி, கே.என். நேரு மீதான நம்பிக்கையில்லா தீர்மானம் மீது விவாதிக்க கோரி அதிமுகவினர் அமளி. சபாநாயகர் அப்பாவு அனுமதி அளிக்காததால் சட்டப்பேரவையில் முழக்கம் எழுப்பியதால் பரபரப்பு. மூன்று அமைச்சர்கள் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானம் மீது பேச சபாநாயகர் அனுமதி மறுத்ததாக புகார்.
தமிழக சட்டப்பேரவையிலிருந்து எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு. நம்பிக்கையின்மையை தெரிவிக்கும் தீர்மானம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நாங்கள் கொண்டு வந்தோம். அது குறித்து அவையில் பேசுவதற்கு சட்டப்பேரவைத் தலைவர் அவர்கள் மறுத்துவிட்டார்கள். அதை கண்டித்து நாங்கள் வெளிநடப்பு செய்திருக்கின்றோம். தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமக உள்ளதா என்ற கேள்விக்கு பதிலளிக்க மறுத்த அன்புமணி. ராமதாஸ் அன்புமணியிடையே கருத்து மோதல் நீடித்து வரும் நிலையில் கேள்வியை தவிர்த்து பின்னர் பேசிக் கொள்ளலாம் என நழுவினார். நன்றிங்க. இந்த கேள்விக்கெல்லாம் நான் மறுபடியும் இன்னொரு கூட்டம் மாநாடு மட்டும் நன்றிங்க. இந்த கேள்விக்கெல்லாம் நான் மறுபடியும் இன்னொரு கூட்டம் மாநாடு மட்டும். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடன் மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் கமல்ஹாசன் சந்திப்பு. சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற சந்திப்பின் போது துணை முதலமைச்சர் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்காக முதலமைச்சரை சந்திக்கவில்லை. ஆளுநருக்கு எதிரான வழக்கில் பெற்ற வெற்றியை கொண்டாடவே வந்தேன் என கமல்ஹாசன் பேட்டி. நன்றி சொல்ல வந்திருக்கீங்களான்னு ராஜ்யசபா சீட்டுக்காக நன்றி அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. அது பார்ட்டியில முடிவு பண்ணி யாருன்னு முடிவானதான் அப்ப நன்றி சொல்ல வருவோம். இப்ப வந்தது நன்றி சொல்லல, கொண்டாட வந்திருக்கோம். இந்த தீர்ப்பு நமக்கு சாதகமாக என்று சொல்வதை விட இந்தியாவுக்கே சாதகமான ஒரு தீர்ப்பை இவங்க போட்ட கேஸ்னால வந்திருக்குங்கிறதுனால கொண்டாடப்பட வேண்டியவர்கள் இவர்கள். அதனால அந்த கொண்டாட்டத்துக்காக தான் நான் வந்தேன். டெல்லியில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தை நோக்கி காங்கிரஸ் கட்சியினர் பேரணி. நேஷனல் ஹெரால்டு வழக்கில் சோனியா ராகுலுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டதை கண்டித்து முழக்கம். பொன்முடியை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொது நல மனு. மக்கள் பிரதிநிதி என்ற முறையில் பொன்முடியின் பேச்சு அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என மனுவில் குற்றச்சாட்டு. பெண்கள் குறித்தும் இந்து மதம் குறித்தும் அவதூறாக பேசிய அமைச்சர் பொன்முடியை கண்டித்து அதிமுக மகளிர் அணியினர் போராட்டம். சென்னை சைதாப்பேட்டையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது பொன்முடிக்கு எதிராக முழக்கம். கிடைக்கும் சவுக்கடி வந்தால் கிடைக்கும் சவுக்கடி எரி தணல் கொண்டு எரிப்போ எரி தணல் கொண்டு எரிப்போ வரலாறு உண்டு மகளிரையும் மதங்களையும் இழிவாக திமுக பொன்முடியே திரு